மேத்யூ சாப்டர் 11 verse 30 30ஆம் வசனம் வாசியுங்கள். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். For my yoke is easy and my burden is light. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. பள்ளிக்கூடம் போகிற நம்ம பிள்ளைங்க பரீட்சை எழுதும்படி ஆயத்தத்தோடு பள்ளியில் போய் பரீட்சை எழுதிட்டு சந்தோஷமாக வெளியே வந்தோம். அவன் சொல்கிறான், எனக்கு எல்லாமே ஈஸியாக இருந்தது. நான் எதுலேருந்து படித்தனோ அதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எளிதாக எழுதினேன், எனக்கு ரொம்ப நல்ல மார்க்கு கிடைக்கும். கண்டிப்பாக நான் 99 மார்க் வாங்க முடியும். ஒரே ஒரு கமா தான் போடலை. வெற்றியை குறித்து நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து தன்னுடைய ஊழியத்தின் உபதேசத்திலே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் அன்பான ஒரு அழைப்பை உலகத்துக்கு அறைகூவல் விட்டார். அந்த அறைகூவல் விட்ட ஆண்டவர் சொல்லுவார், நான் சாந்தமுள்ளவர், மனத்தாழ்மையோடு இருக்கிறவர், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுதும் உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்று அன்போடும் தெளிவோடும் ஆண்டவர் சொன்னார். அருமையானவர்களே, நுகம், இந்த வண்டி இழுக்கிற மாடு அதனுடைய கழுத்திலே ஒரு நுகத்தை வைப்பார்கள். அது அங்கேயும் விலகாமல் அந்த எஜமான் நடத்துகிற பாதையிலே தனக்கு கொடுக்கிற சுமைகள் இழுத்து கொண்டே போக வேண்டும். ஏர் பூட்டி வயலில் விழும்போதும் அதனுடைய கழுத்திலே ஒரு நுகம், இணை மாடுகள் கழுத்திலே நுகம் வைப்பார்கள். அந்த வயல் உழுகிற உழவன் அதை உழுது கொண்டு போகும்போது அந்த நுகத்தை இழுத்து கொண்டே முன்னேறி போகும். என்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள் வந்தோமோ நம் கழுத்திலே ஆண்டவர் ஒரு நுகத்தை பூட்டி இருக்கிறார். நாம் விலக முடியாது. கடைசி மூச்சு வரையிலும் அந்த நுகத்தை சுமந்து கொண்டு நாம் முன்னேறி போக வேண்டும். இதை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது இது பாரமான ஒன்றல்ல, இது லகுவான ஒன்று என்று சொல்லுவார். அநேகர் சொல்லுவாங்க, அப்பா கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்பா, நாங்கள் வெளியே நின்று அப்படியே கும்பிட்டோம், அப்படியே ஏதோ ஒன்று உடைச்சோம், அப்படியே முடித்தோம், அப்படியே போனோம், எல்லாம் பண்ணோம், மறுபடியும் ஒரு நாள் வருவோம், குளித்து அந்த ஈர டவலோடு நின்றோம், மறுபடியும் போனோம், அப்படியே பண்ணோம், எல்லா தவறும் பண்ணினோம் அப்படின்னு சொல்கிறது பழைய வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு ஐயோ சர்ச்சுக்கு வரணும், ஜெபிக்கணும், ஊழியத்தில் பங்கு கொள்ளணும், கம்யூனியன் எடுக்கணும், வெள்ளவசரம் எடுக்கணும், நகை போடாத, பூ வைக்காத, பொட்டு வைக்காத, எத்தனை சித்தாந்தங்களப்பா, இதெல்லாம் பாரமானது என்று நாம் ஒதுங்கி போகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. அல்லேலூயா. இதை குறித்த செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். முதிர் வயதான ஒரு ஊழியர், வயசு 90 வயசான ஊழியர், பிள்ளைங்க 6 பிள்ளைங்க. டேடி, நீங்கள் ஒரு டீச்சராக பணியாற்றினீங்க, நீங்கள் ஊழியத்தை இப்போ செய்துட்ருக்கீங்க, ஒரு ஊராக ஊழியம் செய்கிறீங்க, வயசு 90 ஆச்சு. ஒரு வேளை பஸ் ஏறும்போது கீழே விழுந்துட்டிங்கன்னா எலும்பு நொறுங்கி படுக்கையில் இருப்பீங்க. எங்களுக்கும் 6 பிள்ளைகளுக்கும் எங்கள் பேரம் பேத்திக்கும் அப்பா நீங்கள் வேணும், நீங்கள் இனி ஊழித்து போகக்கூடாது என்ன சொல்ல, அன்றைக்கி அவர் சாயங்காலம் ஒரு நண்பனுடைய வீட்டை சந்திக்கும்படி அவர் நாகர்கோவில் தெருவழியாக போகிறார். அப்பொழுது நாகர்கோவில் போனீங்கன்னா மேடு பள்ளம் பள்ளத்தாக்கும் மலைகளும் உள்ளது போல இருக்கும். ஒரு மலை பகுதி. 2 மாடுகள் அந்த வண்டியை இழுத்துட்டே போகுது. அந்த எஜமான் அந்த பாரமான அந்த சுமையை இழுக்க முடியாத மாடுகளுடைய வாலை பிடிக்கிறான். அவன் கையில் ஒரு கம்பு இருக்கும், அதில் உருவசி இருக்கும், அது ஒரு குத்து கொடுக்குறான், இழுக்க வைக்கிறான்.
ரெண்டும் படுத்து போச்சு. இனி எங்களால் ஏற முடியாது. அவன் இறங்கி வந்தான், தட்டி கொடுத்தான், அப்படியே அதனுடைய முகத்தையெல்லாம் தடவி கொடுத்தான், எலும்ப வச்சான், அதை இழுக்க வச்சான், மேடு ஏறி இறங்குச்சு. ஆண்டவர் பேசுகிறார், உன் பிள்ளைங்க சொன்னாங்களே இனி நீ ஊழியம் செய்யண்டா, வயசு 90 ஆச்சுது மகனே, இந்த வண்டி அது எஜமானுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கிறது போல உன் மேலே ஊழியம் என்ற ஒரு நுகத்தை வைத்தேன், நீ சாகுற வரையிலும் எனக்கு சித்தத்தை செய் என்று சொல்ல அவர் கடைசி மூச்சு வரையிலும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினார். அல்லேலூயா, கரங்களை தட்டுங்க, அல்லேலூயா. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது. சகோதரனே, சகோதரியே, உன் கழுத்தில் ஒரு நுகத்தை ஆண்டவர் வச்சிருக்க, நீ தான் அதை இழுக்கணும், நீ தான் அதை சுமக்கணும். குடும்ப பொறுப்புகளோடு சேர்ந்து பணி செய்கிறதோடு கூட வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் என்ற உபத்திரவங்கள் பிரச்சனைகளோடு இந்த நுகத்தை கடைசி வரையிலும் இழுத்துட்டே போ. இயேசு வைத்த நுகம் அவர் கிருபையை தருவார், பலத்தை தருவார். உன்னை கொண்டே ஆண்டவர் அதை நிறைவேற்ற வைப்பார். அல்லேலூயா. 90 வயசான ஐயா 100 வயசில், கிட்டத்தட்ட 100 வயசில் தான் மரித்தார். நம்ம சர்ச்சில் கூட பிரசங்கம் பண்ணினார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை இன்னைக்கு கூட எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. நீ போதன பிரியனாக இருந்தால் தொண்டையில் கத்திய வை. அதனுடைய பொருள் என்ன? உன் சாப்பாடு தான் உன் மரணத்துக்கு காரணம், உன் சாப்பாடு தான் உன் நோய்க்கு காரணம். நீ எளிமையான உணவோடு வாழ்க்கை நடத்து, சுகமாக இருப்பேன்னு சொல்லுவார் ஒரு பெரிய பரிசுத்தவான். கைத்துக்கு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒருவேளை எதிர்நீச்சல் அடிக்கிற ஒரு அனுபவமாக இருந்தாலும் ஆண்டவர் நடத்துகிற பாதையிலே நடந்து பார், ரொம்ப ரொம்ப ஈஸி. அதை விட சிறப்பானது ஒன்றுமே கிடையாது. ஆமே, எல்லாம் சொல்லுவோமா? கையப்பிடிச்சு சொல்லுங்க. ஆண்டுடைய நுகம் மெதுவானது, லெகுவானது. முன்னேறி போவோமா? புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 27 முதல் 31 வசனங்களை வீட்டில் போய் வாசிங்க. அதில் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. சின்ன வயசுல கர்த்தரே தன்மேல் வைத்தார் என்று அவன் அறிந்து குறித்த காலம் சுமக்க வேண்டிய ஒரு நுகம் எனக்கு உண்டு. சின்ன வயதோ வாலிப வயதோ வாழ வேண்டிய காலமோ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய காலமோ என் மேலே ஆண்டவர் ஒரு நுகத்தை வைத்தார். அந்த குறித்த காலம் வரையிலும் நான் சுமந்தே தீர வேண்டும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை நம்ம சேர்ந்து வாசிக்கும் போது இதற்கு விளக்கம் இங்கே நாம் வாசிக்க முடியும். சேர்ந்து வாசிக்க போகிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12-13. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவ்விடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். அல்லேலூயா. நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே நுகத்தை சுமப்போம். இயேசு நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அந்த இயேசுடைய நிந்தையை சுமந்து கொண்டு எனக்கும் நிந்தைகள் இருக்கும், கண்ணீர் இருக்கும். என்ன செய்தாலும் எனக்கு ஒரு பாராட்டுதல் என் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நான் கண்டதே கிடையாது. எப்போ பார்த்தாலும் நிந்தை, அவமானம், இழிவான வார்த்தைகள், ஒரு புன்முறுவல், ஒரு மகிழ்ச்சி கிடையாது. கணவன் தான், பிள்ளைங்க 2 பிறந்தாங்க, 4 குழந்தைங்க, 2 பொண்ணு 2 பையன், மாமனார் மாமியார், ஒரு அன்பே கிடையாது. இன்றைக்கி ஏதோ ஒரு நிந்தைகளோடு அவமானத்தோடு நீ சுமந்து கொண்டிருக்கிற ஒரு நுகம் உண்டு. கவலைப்படாத சிஸ்டர், நீ சுமக்க முடியும் என்று கர்த்தர் உன் கழுத்தில் வைத்தார். நீ முன்னேறி போய்கொண்டே இரு. ஒரு குறித்த காலம் வரையில் சுமக்க வேண்டும். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். சாலமோனுடைய மகன் தாவீது ராஜாவுடைய பேரன்
ராஜாவாக மாற சாலோமனுக்கு பிறகு ரெகபியம் ஆயத்தமாக இருக்கிறார். ஊர் ஜனங்கள்லாம் வந்தாங்க, ஐயா நீங்கள் தான் முடிச்சு விட்டப்படுறீங்க, உங்கள் அப்பா எங்கள் மேலே பாரமான நுகத்தை வச்சார், கொஞ்சம் லகுவாக மாற்றுங்க. சாலோமன் யார்? அப்படி அரசாட்சியை குறித்து தென் தேசத்து ராஜஸ்திரி ஷேபா ரொம்ப ஆச்சரியப்பட்டாள். அவருடைய விருந்துகள், உபசரணைகள், அவருடைய உடைகள், வேலைக்காரனுடைய ஒழுங்குகள், தங்குகிற வீடுகள், அரண்மனைகள், நிர்வாகம். ஆனால் இவருடைய அரண்மனைக்குள்ளேயே பாரமான நுகம் இருந்திருக்கு. இவ்வளோ ஞானமுள்ள ராஜாவுடைய அரண்மனைக்குள்ளே என்ன இருந்தது? பாரம். அதனால் மனுஷனால மனிதனுடைய பாரத்தை லகுவாக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஐயா சாலமோன் எவ்வளோ பெரியவர், உலகமே ஆச்சரியப்பட்டது. அவருடைய அரண்மனையினுடைய ஆளுகைக்குள்ளேயே ஜனங்கள் அவர் செத்தப்பறம் தான் சொல்கிறாங்க, அவங்க அப்பா எங்கள் பாரமான நுகத்தை வச்சாரு. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வீட்டில் போய் படிங்க. பாரமான நுகத்தை வைத்தார். கொஞ்சம் லகுவாக மாற்றுங்க. மனுஷனால் வாம்பாரத்தை லகுவாக்க முடியாது. கர்த்தர் வைத்த நுகம், அது திறமையோ ஞானமோ ஞானம் இல்லையோ, நீ சுமந்து கொண்டு சென்றே ஆக வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? உங்கள் அப்பா வீடு நிறைய தங்கம் கொடுத்தாலும், கார் பங்களாவுள்ள வீடு உள்ள மாப்பிள்ளையாக கொடுத்தாலும், நீ சுமக்க வேண்டிய ஒரு நுகம் உண்டு சிஸ்டர். நீ சுமக்க வேண்டிய ஒன்று உண்டு. எவ்வளோ ஞானம், புத்தி, அறிவு, திறமை, ஒழுங்கு எல்லாம் சிறப்பான ஞானம் எல்லாம் பெற்ற ஒரு சாலோமனுடைய அரண்மனைக்குள்ளே நாட்டு மக்களுக்கு ஒரு பாரமான நுகமாகத்தானே இருந்தது. நீ ஆண்டோடத்தில் விட்டுவிடு. குறித்த காலம் வரையிலும் நீ அந்த பாரத்தை சுமக்கத்தான் வேண்டும். இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது நல்லது. கர்த்தரே தன்மேல் வைத்தார் என்று அறிய கடவர். அல்லேலூயா. புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 27 முதல் 31 சேர்ந்து வாசிப்போம். தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனிதனுக்கு நல்லது, அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாய் இருக்க கடவன். நம்பிக்கைக்கு இடமுண்டோ என்று தன் வாயை தோளில் தொழுத்துவானாக. தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டி நிந்தை நிறைந்திருப்பானாக. ஆண்டவர் என்றைக்கும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என்னுடைய பாரம், இதுதான் என்னுடைய லைஃப் ஸ்டைல், இதுதான் எனக்கு கொடுத்த கர்த்தர் கொடுத்த சித்தம். அவங்கள போல நான் இருக்க நான் கம்பேர் பண்ண முடியாது. என்னை போல இருக்கத்தான் என்னை இயேசு அழைத்தார். ஆமென். அல்லேலூயா. யூ நெவர் கம்பேர் வித் another person. மற்றவங்களோட உன்னை கம்பேர் பண்ணாத. நெஞ்சில கவிச்சு துணிஞ்சு சொல்லு, நான் என்னை போல இருக்கவே கர்த்தர் என்னை அழைத்தார். அல்லேலூயா. ஆமென். நம்ம தான் சிலுவை சிலுவைன்னு சொல்லிட்டு இருக்கோம். அல்லேலூயா. நிறைய சிலுவை அறியாமையினால சுமக்கிறோம். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. நீ குறித்த காலம் வரையிலும் சுமக்கணும். இதை நம்ம பாட்டு, நம்ம சீயோன் நம்முடைய வெளியீடு என்ன, இதெல்லாம் நீ பாடாமலே இருக்கீங்க. கர்த்தர் மிகவும் நல்லது. 2வது ஒரு நுகம், என் நுகம் மெதுவாய் இருக்கும். குறித்த காலம் சுமக்க வேண்டிய நுகம். 2வது ஒரு நுகம் ஓசியா 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். The book of Hosea chapter 10 verse 11. எப்ராயிம் நன்றாய் பழக்கப்பட்டு போரடிக்க விரும்புகிற கடாரியா இருக்கிறான், ஆனாலும் நான் அவன் அழகான கழுத்தின் மேல் நுகத்தடியை வைப்பேன். அந்த பாப்பா பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா? குடிகார கனவை மாட்டிட்டான் பாவம். அந்த பையன் எவ்வளோ நல்ல பையன், இவ்வளோ துன்மார்க்கமான குடும்பத்தில் மாட்டிட்டானாப்பா அப்படின்னு சொல்றது போல இருக்கு இல்லையா? எப்ராயிம் அழகான கழுத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஆனாலும் அவனுடைய அக்கிரமத்தினாலே ஆண்டவன் தண்டனை என்ற ஒரு நுகத்தை அழகு கழுத்திலே ஆண்டவர் வைக்கிறார். கீழ்ப்படியாததினாலே. நீ உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்கள் கீழ்ப்படுகிறவர்களின் ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. 15லிருந்து கடைசி வரை படிக்கும்போது கீழ்ப்படியாதவங்களுக்கு வருகிற தண்டனைகளை பார்க்க முடியும்.
48ஆம் வசனம் வாசிப்போம். சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். கீழ்ப்படியாததனால் வருகிற தண்டனை, தண்டனை என்ற நுகம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வசனங்களை நம்ம சேர்ந்து வாசிப்போம். ஏன் ஆண்டவர் தண்டனை கொடுக்கிறார்? தண்டனை என்ற நுகம் எனக்கு ஏன் ஆண்டவர் தண்டனை கொடுக்கணும்? 20 முதல் வாசிப்போமா? பூர்வ காலம் துவங்கி நான் உன் நுகத்தடியை முறித்து உன் கட்டுகளை அறுத்தேன், நான் அடிமைப்படுவதில்லை என்று நீ சொன்னாய். ஆகிலும் உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் மேலும் நீ வேசியாய் திரிகிறாய். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாய் நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறிப்போனது என்ன? நீ உன்னை ஒவ்வொரு மண்ணினாலே கழுவி அதிக சவுக்காரத்தை கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கிறதென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் தீட்டுப்படவில்லை, நான் பாகாலை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார், நீ செய்ததை உணர்ந்துகொள். தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண்ணோட்டம். ஏன் இந்த நுகம்? தாறுமாறான வாழ்க்கை, தவறான ஜீவியம், ஆண்டுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை. எனவே எப்ராஹிமுடைய கழுத்தில் தண்டனை என்ற ஒரு நுகத்தை ஆண்டு வச்சார். அது வியாதியாக இருக்கலாம், கடன் சுமையாக இருக்கலாம், நீ வீட்டை விட்டே ஓட வேண்டிய நிலைமையாக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய ஆபத்தாக இருக்கலாம். இது சுமக்க வேண்டிய காலம், சுமக்க வேண்டிய நுகம் அல்ல. நீ செய்த துணிகரமான பாவம் ஆண்டவரை அலட்சியப்படுத்தி அவமானப்படுத்தி ஆண்டவருக்கு இழுக்கு உண்டாக செய்ததனாலே சாபம், பாவம் என்ற நுகம். அல்லேலூயா. நம்ம உடன் ஊழியக்காரர் ஒருவருடைய தங்கச்சி கணவர் மிக வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்தார். நம்ம ஊழியக்காரர் வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்கிறார். ஏழை ஊழியக்காரன், தங்கச்சி விட்டு போன தங்கச்சி கணவர் பேங்க் ஆஃபீஸர், சர்ச்சுக்கு போனவர், நல்ல ஆராதனை ஊழியத்தில் ஈடுபட்டவர், இப்போ பின்வாங்கி போயிட்டார். மரணப்படுக்கையில் இருந்தவரை போய் பார்த்தார். நீ 2 தப்பு பண்ணிட்டீங்க, இது சரி பண்ணா இயேசு படுக்கையை மாற்றப் போகிறார். ஒன்று, ஆராதனை செய்யாததனால் பரிசுத்தம் இல்லாமல் மாறிட்டீங்க. ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்தத்தை இழந்துட்டீங்க. 2, நீங்கள் பேங்க் ஆஃபீஸர், நீங்கள் போன சபைக்கு உங்கள் வருமானத்தெல்லாம் தசமபாகம் கொடுத்தீங்க. இப்போ நீ கொடுக்காம உங்களுக்கு அதை வச்சுட்டீங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க, 9ஆம் வசனம் படிங்க, 10ஆம் வசனம் படிங்க. ஜனங்களாகி நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள். எதிலே வஞ்சித்தோம்? தசமபாகம் காணிக்கையில் தானே. ஓஹோ, முன்னாடி வேலை போய் தசமபாகம் கொடுப்பேன், இப்போ ஆர்டர் கொடுக்காம போயிட்டேன். ஆராதனை செய்தேன், ஆராதனைக்கு போகல. 2க்கும் அவர் மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணி நம்முடைய ஊழியக்காரர் அறிக்கை பண்ண வச்சு ஜெபம் பண்ணிட்டு மறுபடியும் போனார். 1ஆம் தேதி காலை அந்த சபைக்கு அழைச்சிட்டு போய், ஐயா படுக்கையில் இருந்தார், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, மறுபடியும் சபைக்கு வருவார். தசமபாகம் கொடுக்கலை, இன்றைக்கு தசமபாகம் வாங்குங்க, இவர் ஆசீர்வதிங்கன்னு சொன்னார். அவர் பிழைத்தார். அல்லேலூயா. ஏன் நுகம்? நீ ஆண்டவர் கொடுக்கறத கொடுக்கல, மனுஷனுக்கு அல்ல, கர்த்தருக்காக கொடுக்குறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். இவ பின்மாற்றம் நீங்கி அவரை ஆண்டவர் ஜீவனை கொடுத்து மரணக்கட்டுகளை உடைத்தார். ஆராதிக்கும் போது பரிசுத்தம், ஆண்டவர் கொடுக்கும்போது ஆசீர்வாதம். ஆராதிக்காமல் இருக்கும்போது பாவம் தொடரும், கொடுக்காமல் இருக்கும்போது
கர்த்தருக்குரிய தசமபாகத்தை நீ உன் மடியில் வைக்க அல்ல, நீ உன் சொந்த சித்தத்தின்படி செலவு பண்ண அல்ல, அது ஆண்டுடைய ஆலயத்துக்கு உரியது, நான் கம்மியின் எடுக்கிற ஆலயத்துக்கு உரியது. அதை செய்யும்போது சாபத்தை நீக்க என்னை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் கரங்களை தட்ட போறீங்க? அல்லேலூயா. சிலருக்கு எத்தனை அடிகள் கொடுத்தாலும் திருந்த மாட்டாங்க, சாகர வரையிலும் மிஞ்சி நடப்பாங்க. துணிகரம், நன்றி இருக்காது. ஒரு நாளும் துணிகரம் கொள்ளாதே. ஆண்டவரே, ஒருவேளை என் பாவத்தினாலே துணிகரத்தினாலே இது வந்திருக்குமானா என்னை மன்னிங்கன்னு ஜெபம் பண்ணு. அந்த நுகத்தை உன் கழுத்தில் இந்த இயேசு மாற்றுவார். ஆமென். எத்தனை பேர் கையை தூக்க போறீங்க? என் நுகத்திலிருந்து மாற்றுவார், கழுத்திலிருந்து நுகத்தை மாற்றுவார். ஆமென். கலாத்தியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பாவ அடிமைத்தனம் என்ற நுகம். வாசிங்க. ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்தில் உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். அந்த கலாத்தியர் 5:1 மறுபடியும் ஒரு சகோதரி வாசிங்க. ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். இந்த அடிமைத்தனம் ஒரு நாள் நம்மகிட்ட வந்தது. அதில் 19ஆம் வசனம் படிக்கும்போது மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்க விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம். கல்யாணம் ஆச்சு, இன்னும் ஆசைப்படல. உன் மனைவி தானே உன்னை திருப்திப்படுத்தணும், உன் கணவன் தானே உன்னை சந்தோஷப்படுத்தணும். இனி ஒரு ஆசை வருமானால் பிசாசு, சாத்தான் உங்களை தூண்டாதபடிக்கு குடும்ப வாழ்க்கையிலே அன்பாக இருங்கள். அல்லேலூயா. கையத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இனி ஒரு சிந்தனை வரக்கூடாது, இனி ஒரு ஆசை வரக்கூடாது, இனி ஒரு இச்சை வரக்கூடாது, இனி ஒரு தவறான பழக்கம் வரக்கூடாது. ஃப்ரெண்டு வீட்டுக்கு கதவை தேட்டிட்டு சாயங்காலம் போய் அங்கே தங்கிட்டு நீ வராத, வேசி வீட்டுக்கு போகாத, துன்மார்க்க வீட்டுக்கு போகாத. மறுபடியும் அடிமைத்தன நுகத்துக்கு உட்படாமல் விபச்சார சிந்தனை வரக்கூடாது, பாவ எண்ணம் வரக்கூடாது. நான் கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் அந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்க. 12ஆம் வசனம். கலக்குகிறவர்கள், நீ கர்த்தருக்குள் வாழ விடாமல் கலக்குவாங்க. கலக்கினா தான் மீனை பிடிக்க முடியும். குளத்தை கலக்கினா மீனை பிடிக்கலாம். இவங்க என்ன பிடிப்பாங்களோ தெரில, இவங்க பிசாசை தான் பிடிப்பாங்க. ஆளே கலக்குவாங்க, குடும்பத்தை கலக்குவாங்க, நல்ல விசுவாசியை கலக்குவாங்க. தனியாக உட்கார வச்சு அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படி கலக்குவாங்க. அப்படி கலக்கிற ஆள் இருந்தால் கொஞ்சம் எச்சரிப்பாயிரு. உங்களை கலக்கி உங்கள் விசுவாசத்தை தகர்த்து அவங்க நல்ல பிள்ளையாக சபையில் இருப்பாங்க. இவங்க கலக்கிட்டே இருப்பாங்க, ஆளெல்லாம் கலக்குவாங்க. கையத்துக்கு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எங்கள்கிட்ட ஒரு பிரதர் இருந்தார், ரொம்ப நல்ல பிரதர். என் சூக்கேஸை தூக்குவார், எங்களோட வெளியூர் ஊழியத்துக்கெல்லாம் வருவார், கலக்கிட்டே இருப்பார். யாரும் நெருங்க விடாமல் அவர் கலக்கிட்டு இருப்பார். அவர் தான் நம்பர் 1, டாப் மோஸ்ட். அவர் மனைவி ரொம்ப அன்பான சகோதரி, என்னை ரொம்ப நேசிக்கும், ஒரு தகப்பனை போல நேசிப்பாங்க. ஆனால் அவர் கலக்கி இருந்தார். பாவம், கலக்கினவர் கலங்கி போயிட்டார். ஆனால் அவருடைய மரணம் மகா பெரிய கொடிய மரணம். நாங்குநேரி பக்கம் அவன் ட்ரெயின் வரப்போகுது, சத்தம் தூரத்தில் வருது. 2 பேர் 2 வண்டியில் 5 பேர் கிராசிங், 5 பேர் அதே இடத்துல அடித்து இடத்துல மறிச்சாங்க. நல்லதுன்னு நான் சொல்லலை, கலக்காது. சபையில் இன்னொரு விசுவாசியை கலக்காதே. அல்லேலூயா. கையப்படி சொல்ல. சபையிலே இன்னொரு விசுவாசத்தை கலக்காதே. அல்லேலூயா. கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் நீ தசமாம் கொடுக்குற, ஏன் நீ சர்ச்சுக்கு போகிற, ஏன் நீ ஊழித்து போகிற, வீட்டில் இருக்க வேண்டியது தானே, ஏன் நீ ஒயிட் சாரி கட்டணும், ஏன் நீ இப்படி மூடி போல மொட்டையாக இருக்கணும், ஏன் நீ நகைப்படலை, ஏன் நீ பொட்டு வைக்க வேண்டியது தானே, பூ வைக்க வேண்டியது தானே. பொட்டு வைக்கிறதோ பூ வைக்கிறதோ தப்பில்லை, வைங்க. ஆசை தீர்றது வைங்க. கர்த்தர் சொல்லும்போது எடுத்தால் போதும். ஆமென். எத்தனை பேர் என்னோட கரங்களை தட்ட போறீங்க? என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. அல்லேலூயா.
கலக்குவாங்க. 15ஆம் வசனத்திலே பட்சிப்பாங்க. ஒரு ஆத்துமாவை பட்சித்து போடுவாங்க, நாய் பட்சிக்கிறது போல பட்சித்து போடுவாங்க. 17ஆம் வசனம், இந்த போராட்டம் வந்து கொண்டே இருக்கும். ஆவிக்குரிய போராட்டம். மாம்சம் சொல்லும் என் உலகத்து பக்கம் வா, பரிசுத்தம் சொல்லும் ஆண்டவரை நேசிக்க ஆரம்பி, ஒன்றுக்கொன்று இச்சிக்கும். ஆண்டுடைய பிள்ளையே, ரோமர் 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 15 முதல் 24 வசனத்திலே இந்த பாவ அடிமைத்தனம் சொல்லும், உன்னை பாவத்துக்கு அடிமையாக்க உன்னோடு போராடும். பவுலோடு சேர்ந்து நீ சொல்லி கொண்டிருப்பாய்னா, நான் நிர்பந்தமான மனுஷன், அல்லேலூயா, ஐயோ ஜெபம் விரும்புகிறேனே, பைபிள் படிக்க விரும்புகிறேனே, ஊழித்து போகணுன்னு விரும்புகிறேனே, இந்த தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனே, இதை என்ன அடிமைப்படுத்துதே. இந்த போராட்டத்தோடு வந்திருக்கிறியா சிஸ்டர்? கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்க போகிறார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? கண்ணீரோடு ஜெபி, பாவத்தை உதறி தள்ளு, ஆசை இச்சைகளை சிலுவையில் ஒப்புக்கொடு. என்னாகமம் 19ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அதனுடைய 2ஆம் வசனத்து 1 to 9 வசனங்களை வீட்டில் போய் படியுங்க. The book of Numbers chapter 19 verse 1 to 9. இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் சொன்னார், எலியாசருக்கு முன்னால சிவப்பான ஊனமில்லாத ஒரு கிடாரி, ஒரு ஆடு கொண்டு வர வேண்டும். அதை ஆசாரியனுக்கு வெளியே பாளையத்து புறம்பே வர வேண்டும். ஆசாரியன் நின்று கொண்டிருக்கும் போது அவன் கண்ணுக்கு முன்னாடி அந்த கிடாரி கொல்லப்பட வேண்டும். அதனுடைய இரத்தத்தை கொஞ்சம் எடுத்து அவன் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடாரத்திலே 7 முறை தெளிக்க வேண்டும். அந்த வெளியே பாளையத்து புறம்பே அடிக்கப்பட்ட ஆடு, அந்த சிவப்பு கிடாரி, அதனுடைய சரீரம் முழுவதும் அதை எரித்து சாம்பலாக்க வேண்டும். அந்த 9ஆம் வசனம் கடைசியில், அந்த சாம்பல் உங்களை பரிசுத்தமாக்கும். அல்லேலூயா. 7 முறை தெளிச்சாங்க இல்லையா? இயேசு சிலுவையில் பாடுபட்டு, நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டு 7 சிலுவை வார்த்தை சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உன்னால உன்னை பரிசுத்தப்படுத்த முடியாது. அவருடைய தியாக சிலுவையின் மூலம்தான் நீ நானும் பரிசுத்தமாக மாற முடியும். ஆமென். கையத்துக்கு அல்லேலூயா சொல்லுங்க. விடுதலை பெற்ற உன்னை மறுபடியும் ஒரு அடிமைத்தன ஆவி அடிமைப்படுத்த போராடலாம். இயேசுவே, நான் ஆராதிப்பதோ, கம்யூனியன் எடுப்பதோ, ஊழியம் செய்வதோ பெரிதல்ல. ஏசப்பா, என்னை கழுவுங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நீ அழுது செபித்து அந்த சாம்பல், வெளியே கொட்டப்பட்ட சாம்பல், பாளையத்துக்கு புறம்பே கொட்டப்பட்ட சாம்பல், சிலுவையின் சாம்பல், நீ கண்ணீரோடு கேட்டுப்பார், அது உன்னை கழுவிக்கொண்டே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. பாவ அடிமைத்தனம் என்ற நுகம், பாவத்தினால், துணிகரத்தினால், பின்மாற்றத்தினால் தண்டனை என்ற நுகம், விசுவாசிகளாக நாம் அனைவரும் சுமக்க வேண்டிய, குறித்த காலம் சுமக்க வேண்டிய ஒரு நுகம். 4வது ஒரு நுகம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14. 2 Corinthians chapter 6 verse 14. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஒரு பத்திரிகையுடைய தலைப்பு செய்தியை நான் ரோட்ல போகும்போது பார்த்தேன். நான் அந்த பத்திரிகைலாம் நான் வாசிப்பேன். மாய வலையில் சிக்கிய அரசியல் தலைவர். மாயை வலையிலே சிக்கிய அரசியல் தலைவர். சாத்தான் ஒரு மாயை வலையை உலகம் முழுவதும் வீசிட்டே இருக்கான். இந்த பேர் புகழாக இருக்கலாம், எப்போ வலையில் மாட்டுவேன்னு உனக்கு தெரியாது. உலகத்துள்ள மக்கள் எப்போ வேணாலும் மாட்டலாம். இந்த வலையை சாத்தான் கண்ணிகளாக, வலைகளாக, பொல்லாத நெஞ்சங்களாக உன்னோட பழகுதல் மூலம், நண்பன் மூலம், துரோகிகள் மூலம், பணாசைகள் மூலம், பலவிதமான ஆசா பாசங்கள் மூலம், இச்சைகள் மூலம் இந்த வலையை வைத்துக்கொண்டே சாத்தான் வருவான். ஒரு அலையிலே சொல்றீங்க, பிணைக்கப்படுகிற ஒரு நுகம். எச்சரிப்பாயிரு.
கண்ணிகளும் வலைகளும் உள்ள நெஞ்சங்களும் உள்ள ஸ்திரீ புருஷர்கள் சாவிலும் கசப்புள்ளவர்கள் என்று கண்டேன். பேசிட்டே உன்னை சாத்தா வஞ்சிக்க வருவான். கவனமாயிரு. ஒரு அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த கால வேளையில் தேவையில்லாமல் சீட்டு நடத்துறது, தேவையில்லாமல் பட்டுவாடா பண்ணுறது, தேவையில்லாத இடத்துல பணம் மூலதனம் பண்ணுறது, திருமணம் பண்ண பிறகு பையனை திருப்பிட்டு வந்துடலாம். நம்ம இப்போ கொஞ்சம் குடிக்கிறான், உன்னால் முடியாம்மா கல்யாணம் பண்ணாம்மா முறை மாப்பிள்ளை. எவ்வளோதான் இருந்தாலும் எனக்கு திறமை இருக்குது, அவங்க வழியிலே போய் நான் திருப்பிட்டு வருவேன். மெரினா பீச்சில் குளிக்க போனவங்க நிறைய பேர் போனாங்க, இன்னும் வரல. ஏற்கனவே அங்கே ஒரு கப்பல் மூழ்கி கிடக்குது, அங்கே ஒரு சுழற்சி இருக்குது. பெசநகரில் குளிக்க போன நிறைய நண்பர்களும் போயிட்டாங்க. உடனே ஒன்று கவனிச்சுக்க, எந்த நுகத்திலும் பிணைக்கப்படாது. அல்லேலூயா. கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு பலம் கொடுத்துருக்காரப்பா, சீட்டு இதெல்லாம் பண்ணுறது எனக்கு வேலை இல்லை. நல்ல ஒரு பேங்கில் எனக்கு பணம் போட்டால் அது கூட்டிகிட்டே இருக்கும். ஒரு நேஷனல் பேங்கில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுவேன். என் பிள்ளைகள் கல்யாணத்துக்கு மாதந்தோறும் ஒரு 500 ரூபா போடுவேன். பிள்ளை இப்போ தான் பிறந்திருக்கு. 21 வயசாகும்போது என் பொண்ணு கல்யாணம் பார்ப்பேன். எப்படியும் ஒரு 5 லட்சம் என்னால் சேர்க்க முடியும். தவறு கிடையாது. கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டுங்க, அல்லேலூயா. பக்கத்து வீட்டு அக்காட்ட சீட்டு போட்டேன், கடைசி சீட்டு தாரேன்னு சொன்னாங்க. அக்கா காணல, மாயையில் விழுந்துட்டியா? பிசாசு நுகத்தை உன் மேலே வைப்பான், மாயையில் மாட்டாதே. ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நல்லா பழகி உன்னை படுகொலியில் போட்டுட்டு ஓடுவான், உன் பேரை கெடுத்துட்டு ஓடுவான். மாயை வலையில் சிக்கிய அரசியல் தலைவர்களை போல நீ இருக்காத. நம்ம பரலோகம் போக என் நுகம் மெதுவாயோ, என் சுமை லகுவாயும் இருக்கும். தேவையில்லாத பார்ட்னர்ஷிப்பில் சேராத. கல்யாண உறவில் அந்நிய நுகத்தில் அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாதிருங்கள். 2 கொரிந்தியர் 6:14. 2 Corinthians chapter 6:14. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. என் பையன் நல்ல துள்ளி துள்ளி சோமனுவான், பாஸ்டர் ஊழியத்துக்கு வருவான். பொண்ணு அழகாக இருந்து ஒரே பொண்ணு, டவரி கூடுதல், வீடை எழுதி வைக்கிறேன்னு சொன்னாங்க. பிறகு பொண்ணு வந்துடும், இப்போ எங்கள் கோயிலில் வந்து பண்ணுங்க என்று சொன்னாங்க. இப்போ பொண்ணு சொல்லுது, என் வழியில் வந்தால் தான் உன்னோடு வாழ முடியும். அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் என்ன பண்ணாதீங்க, பிணைக்கப்படாதிருங்கள். கையை பிடிச்சு சொல்லுங்க, அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருங்கள். பிறகு பாப்பேன்னு சொல்லாத, பிறகு உன்னுடைய வேலை இல்லை. இன்னைக்கு தான் சரியான நேரம். அல்லேலூயா. கைதுக்கு அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க வழியில் போய் அப்படி இழுத்துட்டு வருவேன். ஒன்னால் ஒன்று முடியாது சிஸ்டர். அவங்களுக்கு பின்னால் ஒரு பெரிய சக்தி இருக்குது, ஒரு பெரிய சாத்தான் இருக்கிறான். அவன் ஒன்றை அமுக்கணுன்னு தான் ஒன்னையும் உன் பிள்ளைகளையும் அந்த வழியில் கொண்டு போக போகிறான். யாரை விழுங்கலாமோன்னு இருப்பான். ஆமென். பிணைக்கப்படாதே. பிசாசு யாரை விழுங்கலாமோ என்று கெச்சிக்கிற சிங்கம் போல அவன் எதிர்த்து நிற்பான். 5வது ஒரு நுகம் வாசிங்க. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Acts chapter 15:10. இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களும் நம்மாலும் சுமக்கக்கூடாதிருந்த நுகத்தடியை சீசர் கழுத்தின் மேல் நம்மாலும் நம்முடைய சீசர்களாலும் சுமக்க முடியாத நுகத்தை விசுவாசிகளின் கழுத்தின் மேல் சுமத்துவதனால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தோட்டத்துக்கு வேலி முக்கியம், அதுபோல் சபைக்கு உபதேசம் முக்கியம். மனம் திரும்பு, ஆண்டவர் மேலே முழு நம்பிக்கை வை, ஞானசனடு, அந்நிய பாசு பேசு, பிதாகுமாரன் பரிசுத்தாவியின் நாமந்தான் உண்மை, ஜெப வாழ்க்கை செய், பாவம் செய்யாதே, பிரிந்து வாழு, ஜெயமுள்ள வாழ்க்கை செய், மற்றவங்களை போல தொட்டு பழகாதே, பரிசுத்தமாயிரு, சபை கூடி வா, மற்றவங்களோட தவறான ஐக்கியம் வைக்காதே, வரிக்காக எதிர்பார்த்துரு, ஜெபம் பண்ணு. என் நுகம் லகுவாயும் மெதுவாயும் இருக்குது. ஆனால் ஏன்
இந்த உபதேசம் என்ற நுகம் நமக்கு கஷ்டமாக இருக்கு. உபதேசம் பாரமானது அல்ல. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஒரு பெரிய பாஸ்டர் ஐயா, அவருக்கு 3 பிள்ளைங்க, 2 பையங்க ஒரு பொண்ணு. அந்த குடும்பம் எனக்கு நிறைய வருஷமாக தெரியும். 30 ஆண்டுகளுக்கு மேலாக தெரியும். அன்பான குடும்பம். அந்த ஐயா ரொம்ப சிறப்பானவர். 35 ஆண்டுகளாக தெரியும். அவர் சொன்னார், நான் பள்ளிக்கூடம் போனேன், என் பொண்ணு ஒரு சின்ன கம்மல் போட்டிருந்தா, கொஞ்சம் நல்ல பவுடர் போட்டிருந்தா, பைய கொடு, எல்லாம் திறந்து பவுடர் டப்பாவை உடைச்சார். அடின்னு அடித்து ஸ்கூல் அந்த கூட்டு வந்தேன். என் பொண்ணு பின்மாற்றமாக போனது அதுதான். பின்மாற்றமாக போயிட்டா. உபதேசத்திலே ஒரு ரொம்ப சூப்பர் ஸ்டார், வைராக்கியம். அந்த நடந்த காரியம் என்ன, அவர் சாகர படுக்கையில் அந்த சகோதரியை தொட்டார். அந்த மகளுக்கு அப்போ வயசு 60 வயசானாலும் ஒரு தாய், நல்ல சிறப்பாக பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் எடுத்து பேர பிள்ளைங்க, ரொம்ப அழகான தோற்றத்தோடு அந்த முதிர் வயசு உரிய சாயலோடு மைமையாக இருப்பாங்க, நகையெல்லாம் கலட்டி. இப்போ ஊழியம் செய்கிறாங்க, ஊழியக்காரியாக மாறிவிட்டார்கள். ஒரு குறிப்பிட்ட சபையில், நம்ம சபையில் கூட வந்து சாட்சி சொன்னாங்க. ஒரு முறை அவங்க மறிச்சிட்டாங்க. அந்த ஐயா என்ன நினைக்கணும், இப்போ என் பொண்ணுக்கு ஆசை இருக்குது, இப்பவுமே அவன் மோட்சத்துக்கு போக முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக அவ உபதேசத்தில் நான் கொண்டு வரணும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. எல்கேஜி படித்தாதானே டிகிரி படிக்க முடியும், டிகிரி படித்தாதானே ஒரு அதிகாரியாக மாற முடியும். இன்றைக்கி அதிகாரியாக மாற முடியுமாம்மா? பால் குடிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் இட்லி கொடுக்கணும், இட்லி சாப்பிட்டு தான் பிரியாணி சாப்பிடணும். வந்த உடனே பொட்டு எடுத்தியா, பூ எடு, தாயத்தை எடு, வீட்டில் இருக்க அதை எடு, இதை எடு, இதை எடு, அதை எடு. அவங்களாகவே நான் இப்போ எல்கேஜி படிக்கிறேன், 5ஆவது போயிட்டேன், 10ஆவது பாஸ் பண்ணிட்டேன், நான் காலேஜ் போகணும் பாஸ்டர், அல்லேலூயா, நான் பரலோகம் போகணும், அல்லேலூயா சொல்லுங்க. உபதேசம் ஒரே நாளில் சுமத்தாது. ஆமே, ஒரே நாளில் உபதேசத்தை சுமத்தக்கூடாது. என் பொண்ணு அந்த வயசுக்கேற்ற ஒரு ட்ரெஸ் போடலாம், நான் கண்டிக்கணும், புத்திமதி சொல்லணும், என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணணும். ஏற்ற வேளையில் என் மகளை இயேசு மாற்றுவார். கரங்களை தட்டுங்க, அல்லேலூயா. இது வேதாகம உபதேசமோ இல்லை என்னுடைய உபதேசமோ, நான் கூட சின்ன வயசில் இந்த பெண்டிகாஸ் அனுபவத்தில் மகா பெரிய வைராக்கியம். நகை போடக்கூடாது, மருந்து சாப்பிடக்கூடாது, எல்லா உபதேசத்திலும் நாங்கள் டாப் மோஸ்ட் அனுபவத்தில் வளர்ந்தோம். அந்த வைராக்கியம் இன்றைக்கும் கொடுத்துருக்கிறார். ஆனால் நம்ம சர்ச் மக்களை நான் கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்த விரும்புகிறோம். அல்லேலூயா. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும்படிக்கு நான் கற்பவேதனைப்படுகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வளரணும். ஓஹோ, முன்னாடி கழுத்தெல்லாம் செயின் போட்டேன், இப்போ ஒரே ஒரு செயின் தான் போட்டிருக்கேன் பிரதர். முன்னாடி பெரிய பொட்டு வைப்பேன், இப்போ ஒரு தொட்டா எடுக்கிற மாதிரியே பொட்டு தான். கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 இப்போ பூர்ணராகும்படி கடந்து போவோமாக. அல்லேலூயா. இப்போ அந்த சிஸ்டருடைய ஆசை என்ன? அப்பா அன்னைக்கு பிரசங்கம் கேட்டாப்பா, நம்ம எல்லாம் தங்க தெருவில் நடக்க போகிறோம், இயேசுவோடு நடக்க போகிறோம். இந்த தங்கம் பொய் தங்கம், இயேசு எனக்கு போதும். கரங்களை தட்டுங்க, அல்லேலூயா. முன்னாடி 5 விரலையும் 5 என்னது மோதிரம், மைனர் செயின், அப்படியே ஒரு பட்டனை கலட்டி போட்டு அப்படியே தொங்கும். எவன் அறுத்துட்டு போகிறான்னு தெரியல, உங்களை சொல்லல, கவனமாக இருங்கள். கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. தங்கம் போனாலும் பரவாயில்ல, கேட்டால் எல்லாம் அவிழ்த்து கொடுத்துட்டு என் ஜீவனை மாத்திரம் விட்டுறப்பா, நான் என் கணவனுக்கு வேணும், அல்லேலூயா, என் பிள்ளைகளுக்கு வேணும். கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ அந்த பிள்ளையினுடைய வாஞ்சை என்ன? ஐயோ, அந்த தங்கம் விட இயேசு என்னை தங்கத்தில் உட்கார வைக்க போகிறார். அல்லேலூயா. நகரத்தின் வீதிகள் எல்லாம் சுத்தப்பன்,
அந்த பரலோக வெளிப்படுத்த வயசுல 20, 21, 22 படித்த உடனே எனக்கு நகாசே போச்சு பிரதர். இயேசு வந்தார். ஆமென். முன்னாடி அண்ணாச்சியுடைய கையில் மோதிரம் பிரகாசிக்கும், அக்காவுடைய கம்மல் தான் பெரிய கம்மல். என்ன சொல்கிறீங்க சிஸ்டர்? அல்லேலூயா. இப்போ நான் எனக்காக போடலை பிரதர், எங்கள் கணவனுக்காக போடுறேன். அவர் மனம் திரும்புவார், கர்த்தரை பூர்ணப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமென். இயேசுவை போல் அழகுள்ளோ யாரையும் எப்போவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோ யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரணழகுள்ளவர் இப்பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும், வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஆமென். இந்த பாடலை ஏற்றின பொன்னம்மா சன்னியாசினி, பொன்னம்மா சன்னியாசினி சாது கொச்சு குஞ்சு இவங்க ஊழியத்தில் இருந்தவங்க. இளம் வயதிலே மிக அழகான சகோதரி. எத்தனையோ ஆசைப்படுகிற ஆட்கள்லாம் வந்து நின்ன போதும் இயேசுதான் எனக்கு அழகு. அல்லேலூயா. அன்னைக்குள்ள பாட்டுக்காரங்கெல்லாம் இன்னைக்கு கிடையாது. அன்னைக்குள்ள பரிசுத்தவான்களுடைய அழகு பாடல்கள் ஊழியம் மிக அழகு. ஆமென். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? ஆமென். ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 11:29 வாசிங்க. Matthew 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பரிசுத்தம் ஒரே நாள் வராது. ஒவ்வொரு நாளும் முடிவு பரிந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். நீ போராட வேண்டிய காலம் உண்டு. நல்ல போராட்டம் போராடு, நான் ஜெயம் எடுப்பேன். அல்லேலூயா. கையத்துக்கு அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்தம் ஆயிட்டேன், நாளைக்கும் பரிசுத்தம் ஆகணும் பிரதர். கொஞ்சம் உயரமாக நடந்துட்டேன், இன்னும் உயரமாக போனப்பா, இயேசுவை போல மாறணப்பா. நான் திராட்சை செடியில் இணைக்கப்பட்ட கொடி, நான் கனி கொடுத்து கொண்டே இருப்பேன். காலத்துக்கு ஏற்றபடி, நாட்களுக்கு ஏற்றபடி, உன் பலத்துக்கு ஏற்றபடி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறு. உடனே பண்ணு, உடனே பண்ணு, உடனே பண்ணு. போட்டவங்க மறுபடியும் போட்டாங்க, கலத்தினவங்க மறுபடியும் கலத்தினாங்க. பூ எடுத்த அக்கா மறுபடியும் பூ வைக்குது. ஏன்? அல்லேலூயா. கர்த்தர் எனக்குள்ள கிரியை செய்யாமல் நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க அல்லேலூயா. அந்த ஐயாவுடைய மகள் ஸ்கூலில் போய் பவுடர் போட்டுது. பவுடர் போட தப்பா? மீன் வாசனை வராமல் கருவாடு வாசனமாக இருக்க பவுடர் போட்டாங்க இல்லையா? ஆனால் ஃப்ரெண்டுடைய கம்மலையும் போட்டு பார்த்தது. அதுக்கு ஆசை இருக்கு. ஒவ்வொரு நாளும் பூரணராகும்படி கடந்து போவோமாக. செய்தி முடிப்போமா? ஏசாயா 10:27. அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகம் நீக்கப்படும், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். அந்நாளிலே உன் தோளி நின்று உன் சுமையும் கழுத்து நின்று நுகமும் நீக்கப்படும். ஏதோ ஒரு நுகம், அது சத்துருடைய போராட்டமாய் இருக்கலாம், பண பிரச்சனையாய் இருக்கலாம், நிந்தைகளாய் இருக்கலாம், எதிர்ப்பாய் இருக்கலாம், மறைவான எதிர்ப்பின் வல்லமைகளாய் இருக்கலாம். ஒரு நுகம் நீ சுமந்துட்டே இருக்க. அந்த ஆங்கில வார்த்தை சொல்லுது, the yoke will be destroyed because of the anointing oil. அபிஷேகத்தின் வல்லமையினால் நுகம் முறியும். அல்லேலூயா. கையப்படி சொல்லுங்க. அபிஷேகத்தின் வல்லமையால் வியாதி என்ற நுகம், எதிர்ப்பு என்ற நுகம், மறைவான வல்லமை என்ற நுகம், சாத்தானின் வல்லமை முறியும். கையத்துக்கு அல்லேலூயா சொல்லுங்க. The anointing, the yoke will be destroyed because of the anointing. அபிஷேகம்
உனக்குள்ள இறங்குமானால், அல்லேலூயா, வல்லமையில நிரம்புவாயானால், ஆவியில நிரம்புவாயானால், அந்த அபிஷேக தைலம் உன் தலைமையில ஊற்றி உன் சரீரமெல்லாம் இறங்கி உன் உள்ளமெல்லாம் களி கூர்ந்து அந்நிய பாஷை பேசி ஜெபித்து கொண்டே இருக்கும்போது நுகம் முறியும். கரங்களை தட்டுங்க. நுகம் முறியும், கட்டு உடையும். அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் கெட்ட கனவு, அது ஒரு நுகம். எப்போதும் சந்தேக ஆவி, அது ஒரு நுகம். எப்போதும் சண்டை பிரிவினை, அது ஒரு நுகம். கணவனை பார்த்தா வெறுப்பு, அது ஒரு நுகம். மனைவியை வெறுக்கிற பேச்சு நுகம். பிள்ளைகளை நேசிக்காதது, வெறுப்பது நுகம். குடும்பத்தில் தரித்திரம், கடன் வாங்குவது நுகம். அல்லேலூயா. எத்தனை வீடுல நுகம் இருக்கு? கர்த்தர் முறிக்க போகிறார். அல்லேலூயா. ஏசாயா 58 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 6-7 வசனங்கள். ஏசாயா 58 வாசிக்க நேரம் இல்லை. நீ சரியான உபாசம் எடுத்துப்பார், ஆண்டவர் முறித்து போடுவார். குறையை உணர்ந்து ஜெபி. எரேமியா 30 அதிகாரம் 12 முதல் 14 வசனங்களை வாசித்து பாருங்கள். எரேமியா 30 அதிகாரம் 8 வசனம் வாசித்து பாருங்கள். உன் குறையை உணர்ந்து ஜெபம் பண்ணாலே போதும், நுகத்தை முறித்து போடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் உலாவ இடங்கொடு. லேவியராகமம் 26 அதிகாரம் 12-13. ஆண்டவர் என் வீட்டில் உலாவணும், என் சரீரத்தில் உலாவணும், இதயத்தில் உலாவணும். ஓ, எனக்குள் உலாவினால் என்னை தலை நிமிர பண்ணுவார். அல்லேலூயா. என் நுகத்தை முறிப்பார். அபிஷேகத்தினால் நுகம் முறியும். ஆமே. The anointing broke the yoke. அபிஷேகம் உன் நுகத்தை உடைக்கும், முறிக்கும். ஆமே.